ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாட்டி. அது தெரியாது, உள்ளே தெரியாது. தக்காளி செடி பாருங்க, இவ்வளோ கொடி இவ்வளோ தூரம் படர்ந்து பழுத்துருக்குது பந்தல் மேலே. கொடி தக்காளி, நாட்டு தக்காளி இல்லை. நாட்டு தக்காளியை பார்க்குறதே இப்போலாம் கஷ்டமாக இருக்குங்கப்பா. தெரியுதா பாட்டி? அதெல்லாமே இப்போ பழுக்க போகுது. 2 நாள் போகணுமா? கொடி தக்காளி. பாட்டி வச்ச கத்திரிக்காய் செடி பாருங்க, தக்காளி, கத்திரிக்காய் செடி, பீக்கங்காய் காய் சீசன் முடிந்து விட்டது காய்ச்சி. பாட்டியோட தேவையான செலவுக்கு அவங்களே செடியெல்லாம் பராமரித்து காய்கள், தேவையான காய்கள் எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, பாட்டிக்கு ஒரு குழம்பு காய்ச்சி கத்திரிக்காய், தக்காளி, பீக்கங்காய் நேத்தோடு முடிந்து விட்டது. கொடியெல்லாம் அறுத்து விட்டாச்சு, அது விதைக்கி விட்டுருக்கு. என்ன பாட்டி? இல்லை 2 பிஞ்சு இருக்கா? நிறைய கத்திரிக்காய் வச்சாங்க. இங்கே ஒரு நாய்க்குட்டி வந்து எல்லாத்தையும் விளையாண்டு சீரழிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தா நாட்டு தக்காளி மாதிரி தான் தெரியுது. இது நாட்டு தக்காளி. ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் கொடி தக்காளி. இதெல்லாம் பழுத்துருக்குது. பார்த்தீங்களா, எல்லாம் அழுகிருச்சு. விதைக்கு யூஸ் ஆகும். நாட்டு தக்காளின்னா ஏதோ பிரச்சனை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னும் காயெல்லாம் நிறையா இருக்கு. தக்காளியில் கொடி தக்காளி. இதுவும் கொடி தக்காளியா? இது கொடி தக்காளி. இதான் கொடி பறந்த மாதிரி ஒரு இது என்னடா வம்பா போச்சு. நாட்டு தக்காளி அப்போ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாச்சு அதுக்கு. ஆனால் கடையில் வாங்குற தக்காளிக்கும் இந்த தக்காளிக்கும் என்ன வித்தியாசம்னா, சீக்கிரமாக போட்டோம்னா நல்லா வெந்துருது, மசிஞ்சிருது. உங்கள் குழம்பு காய்ச்சா பாட்டி? கடையில் வாங்கவே வேண்டியது. ஒரு வாரத்துக்கு ஆச்சுல்ல? என்கிட்ட இருக்கு. வாங்கிட்டு வந்ததே இருக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க. செடியெல்லாம் தான் எல்லாம் வீணாக போச்சு. மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.